ஒரு ஃபெத் புரின் ஃபெத் தான் இன் ஃபெத் ஒரு விழாவுக்கு போனாலும் பெரும்பான்மையான பெண்களாம் வந்து வெக்கம். அது ஒரு கொடுமையான விஷயம். அதை விட்டுட்டு இலகம் இது எல்லாருக்கும் பொதுவானது என்று நீங்கள் இப்போ பாருங்க, இருமல் வாடுறது தடிமல் வாடுறது மாதிரி ஒரு சாதாரண விஷயம். ஊ சோ லே டுவலெத் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஊ என்பது எங்கே, சோ என்பது வந்து பன்மையை குறிக்கும். அதாவது எங்கே இருக்கின்றன, அதாவது பன்மையா ஒன்றுக்கு மேற்பட்டது என்பதை குறிக்கும். இது இந்த சோல வந்து பாருங்க, நான் இன்னென்ன போட்டு வெட்டி இருக்கிறேன். என்னுடைய பல வீடியோக்களை பார்த்துருக்கிறீங்க, அது தெரியும். சத்தம் வந்து 50% குறைந்து உச்சரிக்கப்பட வேண்டும். ஓகே தான், சரி. அப்போ சோ என்பது இருக்கின்றன பன்மையை குறிக்குது. லே என்றது பன்மை. டுவலெட் பிரெஞ்சு மொழியில் வந்து டுவலெட் அதாவது கழிவறை வந்து எப்போவுமே பன்மை தான், ஒன்றுக்கு மேற்பட்டதை தான் குறிக்கும். அப்போ அதால தான் அந்த லே வந்து பன்மையை குறிக்கும். டுவலெட் பாருங்க, டுவலெட் இதுவரை காலமும் நிறைய பேர்